அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் எனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக இலங்கை முறைப்படி கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டு கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி எப்படி செய்கிறது என்று நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்களை நாங்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இங்கே நான் கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் வெள்ளைக்கறிக்கு எப்பயும் நீங்கள் வாழைக்காய் போட்டு சமைச்சிங்கன்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். அப்போ 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இதில் ஒரு வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குது. நான் பொம்பை வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன். மற்றது இதில் கறிவேப்பிலை வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், மற்றது நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற பால், மற்றது கடைசியாக விடுறதுக்கு தேங்காய் பால் பவுடர் ஒரு 2 மேசக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது இங்கே இந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சமைச்ச பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 2 செத்த மிளகாய், ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், மற்றது ஒரு அரை தேக்கரண்டி கடுகு, மற்றது கருவேப்பிலை. இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மற்றது உங்களுக்கு இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் அவிய விடுறதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நீங்கள் அவிய விடணும். இப்போ நாங்கள் எப்படி இதை அந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறியை சமைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறிக்கு தாளித்து போட போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் இதுக்குள்ள விடுறேன். எண்ணெய் கொதிச்ச பிறகு நாங்கள் கடுகு போடுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டது. நான் இதுக்குள்ள இந்த கடுகை போட்டு வடிக்க விட போகிறேன். இப்போ இதுக்குள்ள சின்ன சீரகம் போட போகிறேன். அதோட இந்த எடுத்து வச்சுக்கிற செத்த மிளகாயையும் பிச்சு போடுறேன். மற்றது 2 பச்சை மிளகாயை வட்டி வச்சதையும் போடுறேன். மற்றது கழுவி வடிவாக சுத்தம் செய்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இதுக்க போட போகிறேன். இப்போ இதுக்குள்ளேயே இந்த வெங்காயத்தையும் நான் போடுறேன். இப்போ நாங்கள் தாளித்தது ரெடி ஆகிட்டது. இதை நான் இப்போ வெளியில் எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் கத்தரிக்காய் வாழைக்காயை வெட்ட போகிறோம். இப்போ வாழைக்காயை தோல் சீவியாச்சு. இப்போ கத்தரிக்காயை வெட்டுவோம். இந்த முன்பக்கத்தை வெட்டி எடுத்துட்டு நான் எல்லாம் கழுவித்தான் வச்சுருக்கிறேன். எப்பயும் மிரக்கறியல் ஒருக்கா கழுவி போட்டு தான் நீங்கள் வெட்டணும். மற்றது இப்போ இந்த வாழைக்காய் இப்போ தோல் சீவிட்டேன். இதை இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு முதல் தண்ணியில் போட்டிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு கருப்பாக வராது. அதுலேயும் இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உப்பை போட்டிங்கன்னா கறக்காமல் அப்படியே இருக்கும். அப்போ நான் இதுக்குள்ளே வெட்டி போடுறேன். இப்போ கத்தரிக்காய் வெட்ட போகிறேன். நார்மலாக ஊரில் இப்படி தான் வெட்டுறது கத்தரிக்காயை. இப்போ இங்கே அவசர சமையலில் எல்லோரும் அப்படி கத்தரிக்காய் வெட்டுற இல்லை. நீங்கள் கட்டிங் போர்ட்டில் வச்சும் நீளமாக சதுரமாகவும் வெட்டலாம். நார்மலாக கத்தரிக்காய் இப்படி வெட்டினா தான் நல்லா இருக்குமென்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மலாக நாங்கள் அவசரத்துக்கு சமைக்கிறது இப்படித்தான். நான் இப்படியே வச்சுட்டு வெட்டிடுவேன். இப்படி வெட்டியும் சமைக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காயும் வாழைக்காயும் வெட்டி எடுத்துட்டேன். உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை அவிய போட போகிற சட்டியில் எடுத்து போட போகிறேன். நான் இதை அவிய விட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போட்டு நான் எப்பையும் பச்சை தண்ணி விடாமலுக்கு சுடு தண்ணியை தான் விடுவேன். சுடு தண்ணி விட்டிங்கன்னா குயிக்காக அவிஞ்சிடும். அப்போ இதுக்கு தேவையான அளவு எனக்கு தண்ணி விடக்கூடாது. இதுக்கு அவியறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி. ஏன்னா பால்லையும் அவியத்தான் போகுது. அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டாலே காணும். விட்டு இப்போ மூடி நான் அவிய விட போகிறேன். இப்போ கத்தரிக்காயும் வாழைக்காயும் கொஞ்சம் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் நான் இந்த எடுத்து வச்சுக்கிற நார்மல் பாலை நான் இதுக்கு விட போகிறேன். நீங்கள் இப்போ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் 2ஆம் 3ஆம் பால் இருக்கும். அந்த பாலை இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்து விடணும். அளவா தண்ணியாக விடக்கூடாது. இப்போ நான் பால் எல்லாம் விட்டுட்டேன். அநேகமான ஆக்கள் மஞ்சள் தூள் போட மாட்டினோம். சில பேர் மஞ்சள் தூள் போடுவாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு காட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளையும் நான் பால் விட்டா பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நான் அவிய விட போகிறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா காணும். இப்போ கத்தரிக்காய் கறி ரெடி ஆகுது. இப்போ நான் அதுக்கு விடுறதுக்கு தேவையான இந்த தேங்காய் பால் பவுடரை கொஞ்சம் சுடு தண்ணியில் நான் கரைக்க போகிறேன். கரைக்க விடாமல் கொஞ்சம் தண்ணியாக. இப்போ இதே இது நீங்கள்
தேங்காய் பால் யூஸ் பண்ணுற நீங்கள்னு சொன்னால் இந்த டைமில் நீங்கள் முதல் பாலை விட்டு இறக்கணும். இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டுது. சில பேர் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் வந்து நல்லா மசிச்சு விடுவாங்க, சில பேர் வந்து மசிக்காமல் செய்கிறது விருப்பம். அப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம். மசிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் நீங்கள் அது எல்லாத்தையும் கத்திரிக்காயை மசிச்சு விட்டுருவணும். இப்போ நான் தான் தேங்காய் பால் பவுடரை கரைச்சி வச்சதை விடுறேன். இப்போ நான் தேங்காய் பால் விடுறபடியே இது இல்லை. நீங்கள் தேங்காய் பாலை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பாலில் முதல் பாலை வந்து இந்த டைமில் விடணும். இது நான் தேங்காய் பால் பவுடரை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் முதல் பாலை விட்டாக்கு பிறகும் சரி அல்லது இந்த பாலை விட்டாக்கு பிறகும் சரி நல்லா நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதியிலே நீங்கள் தாளிச்சதை போட்டு இறக்கிடணும். இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிட்டுது. இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா திரும்பவும் உப்பு, நாங்கள் அவிய விடையக்க உப்பு போட்டு நாங்கள் திரும்பவும் ஒருக்கா நீங்கள் உப்பு பார்த்துட்டு தாளிச்சதை போட்டிங்கன்னா சரி. இப்போ கொஞ்சம் நான் உப்பு பார்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் உப்பு காணாமல் இருக்குது. அப்போ அதால் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். போட்டுட்டு இந்த தாளிச்சு வச்சதையும் இதுக்குள்ள போடும். நீங்கள் தாளிச்சுட்டு எடுக்க இப்பையும் ஒரு காத்தேக்கு 2 அளவு இந்த மிச்ச எண்ணெயும் நீங்கள் இதுக்கு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான இலங்கை சுவையோட கத்திரிக்காய் வாழைக்காய் போட்ட வெள்ளைக்கறி ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதை உங்களோட வீடுகளில் சாப்பிட்டு பாருங்க. அநேகமான ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆக்களுக்காகத்தான் நான் இதை செய்து காட்டியிருக்கேன் எப்படி சமைக்கிறதுண்டு. இதோ மிகவும் சுவையான இலங்கை முறைப்படி கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதை உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து வெள்ளை ரைஸோட வெள்ளைச்சோத்துக்கு நீங்கள் ஒரு மட்டன் கறியோ சிக்கன் கறி வச்சு சாப்பிடுங்க. இந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் எனோவா.